Taste the Daily. வணக்கம் மஞ்சள். கும்பகோணம் மாநகரத்தில் 5வது வார்டு KMS நகர் மற்றும் மார்காக்கோவில் தெருவில் 12 சிறுவர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டவருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டுள்ளது. குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இந்த மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் ரத்த பரிசோதனை சிகிச்சை செய்ய முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நாகை மாவட்டத்தில் உள்ள மஞ்சள் காமாலை நோய் அளிக்கும் நாட்டு மருத்துவ சிகிச்சை நோக்கி சென்றனர். கடந்த 2 மாதங்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவது குறித்து மாநகராட்சியிடம் தொடர்ந்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தற்போதைய பகுதியில் ஏராளமான மஞ்சள் காமாலை நோய் உருவாகியுள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து நேற்று மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் அதிகாரிகள் முகாம் அமைத்து மருத்துவ பரிசோதனை செய்தனர். இது குறித்து கும்பகோணம் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டபோது குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவது ஆய்வு செய்யப்பட்டு தற்போது சுகாதாரமான குடிநீர் வழங்குவதாக தெரிவிக்கின்றனர்.